எதனால தாவக்கா திடீர்னு வழக்கறிஞர் கூட்டம் போட்டிருக்காங்க? கரூர் பிரச்சனையை தொடர்ந்து அடுத்து வரும் காலகட்டங்களில் தேர்தலை முன்னிட்டு வழக்கறிஞர் மண்டல வாரியாக மாவட்ட வாரியாக இந்த மாநில பொறுப்பாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கலந்தாலோசனை கூட்டத்தில் ஒரு புரோட்டோகால்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த புரோட்டோகால் பேஸ்டாக எந்த மாதிரியான அடுத்து வரும் வேலைகளை சட்டச்சிக்கலை தொடர்ந்து ஆளுங்கட்சியான திமுக வந்து கொடுக்குற இந்த சட்டச்சிக்கலான விஷயத்தை எங்கே எதுக்காக போனாலும் அதுக்கான பர்மிஷன் கொடுக்கறதில்ல. இது மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சட்ட ரீதியாக அணுகணும், இவங்க ஆளுங்கட்சியான திமுக கொடுக்குற சட்டச்சிக்கலுக்கு அதிலிருந்து கட்சியை எப்படி வந்து வழிநடத்தி கொண்டு வரணும், மற்ற கட்சியினரையும் கட்சி உறுப்பினர்கள் கொண்டு எப்படி கொண்டு வரணும் வெளியில், அவங்களுக்கு சட்ட ரீதியான விழிப்புணர்வு கொடுக்கறது, பொதுமக்களை இந்த கூட்ட நெரிசல் இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்து வர நிகழ்வுகளெல்லாம் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து முன்னெடுத்து ஒரு கமிஷனர் ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற ஒரு அரசு துறையாக இருக்கட்டும் அந்த இடத்துல அணுகி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும், மாநில அளவுலேருந்து மண்டல அளவுலேருந்து மாவட்ட அளவுலேருந்து அந்த பொறுப்பாளர்கள் எப்படி வழி நடத்தணும், இதை பற்றியெல்லாம் வந்து வழக்கறிஞர்கள் சம்மந்தப்பட்டு ஒரு அணுகுமுறை இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கலந்தாய்வு கூட்டத்தை அடிப்படையில் தான் இதுக்கப்புறம் வந்து வழக்கறிஞர்கள் செயல்படுவார்கள். 234 தொகுதியில் வழக்கறிஞர் இருக்காங்களா செயல்படுறதுக்கு? 234 தொகுதியிலையும் வழக்கறிஞர்கள் இருக்காங்க. வேகமாகவும் மெதுவாகவும் செயல்படுறதுக்கு எங்ககிட்ட வழக்கறிஞர்கள் இருக்காங்க. திமுகலாம் வழக்கறிஞர்கள் மிக அதிகமாக இருப்பாங்க, நிறைய வழக்குகள் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் சமாளிக்க முடியும்? திமுகவில் வழக்கறிஞர்கள் இருக்காங்கன்னா அதாவது அவங்களுடைய ஆளுங்கட்சி வரப்போகிற அந்த ஒரு 2 மாதத்தில் அங்கே இருக்க அதிகாரத்தில் உட்காந்துருக்க வரைக்கும் தான் அவங்களால பண்ண முடியுமே தவிர்த்து நாங்கள் எதுவாக இருந்தாலும் தாவைக்காவை சார்ந்த வழக்கறிஞர்கள் சட்ட ரீதியான உரிமைகளை முன்னெடுத்து எங்களுடைய அடிப்படை உரிமைகளையும் மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன சட்டப்படியான தேவைகள் இருக்குன்றது எல்லாமே வந்து தலைமையிலேருந்து எங்களுக்கு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, வழி நடத்துகிறாங்க. அதை பேஸ் பண்ணி நாங்கள் அடுத்தடுத்து வரும் காலகட்டங்களில் நாங்கள் எப்படி அதை வந்து அணுகணுன்றது எல்லாமே தலைமையிலேருந்து சொல்லி கொடுத்துருக்கோம். மீண்டும் தளபதி வெளியில் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு ஏதாவது சட்ட சிக்கல் இருக்கா? அவர் வந்து சந்திக்கிறதுக்கான எந்த சட்ட சிக்கலுமே கிடையாது. இவங்களாவே மக்களை வந்து இந்த கூட்ட தளபதி தலைவர் அவர்கள் வந்து வந்தாலுமே இவ்வளோ பெரிய ஒரு கூட்ட நெரிசல் வருதுன்ற மாதிரி இவங்களாவே காமிச்சு அதனால் வந்து மக்களை பயமுறுத்துகிற மாதிரியும் அதனால் வந்து நீங்கள் எல்லாமே வந்து கவனிச்சிருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாவே சில விஷயங்களை வந்து முன்னிறுத்தி இந்த மாதிரிலாம் வந்து செய்கிறது மூலிமா நாளைக்கு தலைவர் அவர்கள் வந்து வெளியில் வராங்க, அவங்களோட அந்த கூட்ட நெரிசலில் வந்து அங்கே போனாலுமே வந்து ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படும், அதனால் வந்து உயிர் போகணும், இந்த மாதிரி ஒரு பயத்தை வந்து மக்களுக்கு காமிக்கிறதுக்காக கூட செஞ்சுருக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி வழி நடத்தி எப்படி கொண்டு போகணுன்றதுக்காக அந்த அணுகுமுறையை இப்போ இது கொண்டு போயிட்டுருக்காங்க. கரெக்டான ஒரு ப்ரோட்டோகாலில் மாநில அளவிலேருந்து மண்டல அளவில் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. தளபதி வெளில வந்துருவாரண்ணே? கண்டிப்பாக வருவார். அடுத்த வர காலகட்டங்களில் நிச்சயமாக வருவார். ஒவ்வொரு மக்களையும் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களையும் முறைப்படியான பர்மிஷன் வாங்கி அதுக்கான வேலைகள் எல்லாமே செய்வார். ஆனால் திடீர்னு வழக்கறிஞர் சந்திப்பு எதனாலண்ணே? 2026 சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான மக்களுடைய செல்வாக்கோடு தளபதி அவர்கள் முதலமைச்சராவது உறுதி. அது சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டம் வழக்கறிஞர் சந்திப்பாக இன்று நடத்தப்பட்டது. வழக்கறிஞர்களை மட்டும் கூப்பிட்டுருக்காங்க, எதனாலண்ணே? இல்லை, உங்களுக்கு தெரியும், கரூர் பெருந்துயர சம்பவத்துக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகவும் தளபதிக்கு எதிராகவும் வேணுமுன்னே ஒரு நரேட்டிவ், ஒரு பொய் பிரச்சாரம் மக்கள் மத்தியில் கட்டவிழ்த்து விடப்பட்டது. ஆனால் அது அனைத்துமே பொய்ன்னு காலமும் நீதிமன்றமும் தெளிவுபடுத்தியிருக்கு. தளபதி மீண்டும் ஒரு பேரெழுச்சியோடு களத்துக்கு வந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னோட்டமாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் கழக வழக்கறிஞர்கள் எவ்வாறு செயல்படணும் என்பதை விளக்குவதற்கு வேண்டி இன்றைக்கி இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. கட்சி சார்பாக கட்சியாளர்களுக்கு ஏதாவது நடந்தால் வழக்கறிஞர் அணி பின்னாடி நிற்கணும் எடுத்துக்கலாமா? நிச்சயமாக அப்படி நின்றுட்டு தானே இருக்கிறோம். உங்களுக்கு திமுக சட்டத்துறையை பொறுத்தவரை இந்தியாவில் உள்ள மாநில கட்சிகளிலேயே ஒரு மிக சிறப்பான சட்டத்துறையை வச்சிருக்கிற கட்சி. அந்த கட்சியையே தமிழக வெற்றி கழகம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடி அந்த கட்சிக்கு எதிராகவே ஒரு நீதியை பெற்றிருக்குன்னு நீங்கள் கருதலாம் இல்லையா? இனி வரும் சட்ட சிக்கல்களை எல்லாமே வழக்கறிஞர்கள் வாதாடுவாங்களா? கண்டிப்பாக. நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் வேண்டி தமிழக வெற்றி கழகமும் கழக வழக்கறிஞர்களும் கண்டிப்பாக போராடுவாங்க. ஆனால் திடீர்னு எதுக்கு இந்த வழக்கறிஞர் கூட்டம்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்ட ஆலோசனை குழு அணியும் சட்ட வழக்கறிஞர் அணியும் மண்டல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தமிழகத்தில் உள்ள 120 மாவட்டத்தினுடைய வழக்கறிஞர் அணி ஒருங்கிணைப்பாளர்களினுடைய கூட்டமானது இன்று வெற்றி கழகத்தில் அலுவலகத்தில் நடைபெற்றது. எதிர்வரும் காலங்களில்
கட்சியை பலப்படுத்துவதற்கும் கட்சிக்கினுடைய தொண்டர்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை நீதிமன்றங்களில் சந்திப்பதற்கான பயிற்சி பட்டறை இன்று கொடுக்கப்பட்டது. என்னென்ன பயிற்சியில் என்னென்ன சொன்னாங்க? அதான் எதிர்வரும் காலங்களில் ஆளுங்கட்சியினுடைய பிரச்சனைகள் எப்படி இருக்கும், அதை எப்படி எதிர்கொள்வது, ஒவ்வொரு நீதிமன்றத்திற்கும் ஒரு குழுவை அமைத்து அந்த நீதிமன்றங்களில் வரும் வழக்குகளை எப்படி சந்திக்க வேண்டும், அதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. தொகுதி வாரியாக பொறுப்பு போட்டிருக்காங்களா இல்லை நீதிமன்றமும் இல்லை மாவட்ட ரீதியாக போட்டிருக்காங்க? 120 மாவட்டங்களுக்கும் அதை கவனிப்பதற்கு மண்டலங்களும் அதை கவனிப்பதற்கு மாநில ஒருங்கிணைப்பு குழு. அனைத்து கட்சி சார்ந்து எந்த வழக்கு வந்தாலும் வழக்கறிஞர் அணி உடனடியாக எங்களுடைய வழக்கறிஞர்கள் அனைத்து நீதிமன்றங்களிலும் தங்களுடைய பணியை செவ்வனே ஆற்றுவார்கள். தேர்தலில் போட்டியிட வேட்பாளர்கள் போட்டியிட குறித்து ஏதாவது பேசுகிறாங்க? இல்லை, அவங்களுக்கு ஏதாவது சட்ட சிக்கல் வந்தால் அதுக்கு இதே அணி தேர்தல் காலங்களில் தேர்தல் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பணியாற்றும். எப்படி விஜய் மீண்டும் கூட்டம் நடத்துவார்? அடுத்து இன்னும் வருகின்ற காலங்களில் ஒவ்வொரு மாவட்ட மண்டல அளவிலான கூட்டம் நடைபெறுகிறது. அதற்கு பிறகு மாநில அளவிலான மாநாடு நடைபெறும் என்று இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களை சந்திப்பதில் ஏதாவது சட்ட சிக்கல் இருக்கான? ஒரு சிக்கலும் இல்லை. விஜய் மீண்டும் மக்களை சந்திக்க நிச்சயமாக வருவார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அதில் எதுவும் சட்ட சிக்கல் இல்லை? நிச்சயமாக இல்லை. அந்த சட்ட சிக்கல் வந்து அதை எதிர்கொள்வதற்கு எங்களுடைய வழக்கறிஞர் அணி சாதுரியமாக பணியாற்றும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக வழக்கறிஞர்னா மிகப்பெரிய அவங்களுக்கு வரலாறு. அதெல்லாம் ஒரு வரலாறும் கிடையாது அவர்களுக்கு. 75 ஆண்டு காலத்திற்கு முன்பு தொடங்கப்பட்ட கட்சி, அதனுடைய வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். இது 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இளைஞர்கள் வழக்கறிஞர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமும் எந்த வீரமான ஆட்களும் இல்லை. எங்களிடம் இருக்கின்ற கூட்டம் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இல்லை. ஆனால் அப்போ இனி வழக்கறிஞர் பிரிவும் போராடும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. இந்த வழக்கறிஞருடைய கலந்தாய்வு கூட்டம், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வரும் சட்டமன்ற தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக வழக்கறிஞர்களை நியமித்து ஒவ்வொரு காவல் நிலையத்தை மூலயமா நியமித்து தமிழக வழக்கறிஞர்கள் வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் வந்து எப்படி பணியாற்ற வேண்டும், அவங்களோட நம்மளுடைய தொண்டர்களை வந்து எப்படி வழி நடத்த வேண்டும், வழக்கறிஞர் காவல் நிலையத்தில் எதனா வழக்கு பதிவு பண்ணால் அதை அணுக வேண்டிய முறைகள் எப்படி, அவங்கள எப்படி இது பண்ணணுன்ற ஒரு இதுக்காக இந்த கூட்டத்தை நடத்தினாங்க. இந்த கூட்டத்தின் வாயிலாக எங்களுக்கு வழக்கறிஞர்களாகிய அனைவருக்கும் எங்களுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களும், எங்களுடைய மாநில இணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் மற்றும் நிர்மல்குமார் சார் அவர்களும், எங்களுடைய மாநில வழக்கறிஞர் பிரிவு அறிவழகன் சார் அவர்கள் தலைமையில் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டம் நடந்து ஒவ்வொருத்தரும் எப்படி பணியாற்ற வேண்டும், தமிழக வெற்றி கழகம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நம்மளுடைய தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற குறிக்கோளோடு பணியாற்ற வேண்டும் என்று அறிவுரை வழங்கி இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எங்களுடைய தளபதி அவர்களுடைய பணி வந்து மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நல்ல நாளை கூறிக்கொள்கிறோம். ஆனஸ்டில் பாலிடிக்ஸ், பிரிவிட்டில் பப்ளிக் லைஃப், கம்யூனிட்டி ஆஃப் காம்பினேஷன். அரசியலிலே நேர்மை, பொது வாழ்விலே தூய்மை, லட்சியத்தில் உறுதி. எங்களுடைய தளபதி அவர்கள் சூரியனை போல சுத்தமானவரும், காற்றை போல லேசானவரும், மழைநீர் போல தூய்மையானவரும், தாய்ப்பாலை போல கலப்பில் இல்லாத ஒரு மாமனிதராக விளங்க வேண்டும் என்றும் வருங்கால 2026 முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய உங்களுடைய நிறுவனத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எப்போ பொதுக்கூட்டம் நடக்கும்? மீண்டும் எப்போ தேதி இன்னும் தேதி அறிவிக்கவில்லை. அது விரைவில் அறிவிப்பார் என்று கூறியிருக்கிறார். ஏதாவது சட்ட சிக்கல் இருக்கான? எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லை. மக்களை சந்திக்க நேரடியாக வருவார் என்று அறிவித்துள்ளார் தளபதி. எந்த இடம், எந்த தேதி என்று இன்னும் குறிப்பிடவில்லை. 234 தொகுதிக்கும் வழக்கறிஞர் இருக்காங்களா? 234 தொகுதியும் வழக்கறிஞர்கள் நியமித்து விட்டார்கள். 234 பொறுப்பாளர்கள் நியமித்து அதுக்கு இணை துணை அனைத்து பொறுப்பாளர்களும் இன்று பதிவு செய்துள்ளார்கள். கட்சி சம்பந்தமாக கட்சி ஆளுக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் வழக்கறிஞர் பின்னாடி நிற்பாங்களா? பின்னாடி நிற்போம் என்று குரல் கொடுக்கிறோம். எல்லா தொகுதிக்கும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 234 சட்டமன்ற தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள் நியமித்து விட்டார்கள். மேலும் எந்த தவறும் நடக்கக்கூடாதுன்றக்காண்டியும் அதை பற்றி நாங்கள் இனிமேல் தெளிவாக இருக்கணுன்றக்காண்டி அதை பற்றி. ஆனால் இப்போ அடுத்தது விஜய் எப்போ வந்து வெளியில் வந்து பேசுவார்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. எப்போ வந்து பேசுவார்? அதில் ஏதாவது சட்ட சிக்கல் இருக்கா? தளபதி கூடிய சீக்கிரத்தில் வெளியே வருவார். சட்ட சிக்கல்லாம் எதுவும் இல்லை. ஆல்ரெடி நாங்கள் ஜெயிச்சு தான் வந்து நின்றுட்டுருக்கோம். சரிங்களா? மேலும் எதுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் எதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். திமுக வழக்கறிஞர்களாக 50 ஆண்டுகளாக அவங்க இருக்காங்க. அதை எதிர்த்து உங்களால் வழக்காட முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் உச்ச நீதிமன்றத்திலே போய் ஜெயிச்சு வந்துட்டோமே, வேறு என்ன இருக்குது? இன்னும் நாங்கள் எதை பற்றி நாங்கள் சொல்லணுன்றீங்க? ஆல்ரெடி நாங்கள் ஜெயிச்சு தான் வந்து நிற்கிறோம். சரிங்களா? ஆனால் கட்சி ஆட்களுக்கு எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் வழக்கறிஞர் நிற்பாங்களா? கண்டிப்பாக நிற்பாங்க.
அதுக்காக தான் இந்த போராட்டம். பயிற்சி அதுக்கான எல்லாம் நடந்துட்டு இருக்கு, வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் அதிகமாக இன்னும் ஆவேசமாக வந்து நிற்போம். சரிங்களா? ஆனால் எல்லா தொகுதியிலையும் வழக்கறிஞர் இருக்காங்களாண்ணே? எல்லா தொகுதியிலையும் வழக்கறிஞர் இருக்காங்க. எல்லாருக்கும் இன்றைக்கி அதுக்கான பத்தரை தான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. பொறுப்பாளர்கள் எல்லாருக்கும் நியமிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் இன்னும் கூடுதலாக பொறுப்பாளர்களை நியமித்து அவங்களுக்கு பதவி கொடுக்கணுன்ற மாதிரி ஆலோசனை கூட்டம் இன்றைக்கி நடைபெறும். ஆனால் எல்லா தொகுதி வாரியாக வழக்கறிஞர் இருக்காங்களா, இல்லை மாவட்ட வாரியாக இருக்காங்களா? தொகுதி வாரியாக இருக்கிறாங்க. தொகுதி 234 தொகுதியும் வழக்கறிஞர் அது மாதிரி பிரிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு இதுன்ற மாதிரி சட்டமன்ற தொகுதிக்கு ஏற்ற மாதிரி வழக்கறிஞரில் பிரிச்சிருக்கோம். இப்போ மத்திய மாவட்டம், கிழக்கு மாவட்டம், மேற்கு மாவட்டம் எத்தனை மாவட்டம் இருக்கோ அத்தனை மாவட்டத்துக்கும் வழக்கறிஞர் நியமிச்சிருக்காங்க. அதில் பொறுப்பாளர்களையும் நியமிச்சிருக்காங்க. அந்த வழக்கறிஞரோட பணி என்னென்ன, கட்சியோட பணி என்னென்னு சொல்லியிருக்காங்க? அவங்களுக்கு என்னென்னா யாருக்கு என்ன அங்கே ஏதாவது இதாகிடுச்சுனாவும் உடனடியாக போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு மேற்கொண்டு அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வழக்கறிஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். கட்சியாளர்களுக்கு எந்த சட்ட சிக்கல் வந்தாலும் வழக்கறிஞர் முன்னாடி வந்து நிற்பாங்க. எப்படி வருவார் விஜய் வெளியில்? கண்டிப்பாக வெகு விரைவில் வந்துடுவார். எதற்காக திடீர்னு வழக்கறிஞர்கள் கூட்டம்? வழக்கறிஞர்கள் கூட்டம்னா அது வந்து மக்கள் வந்துட்டு என்னென்னா, இப்போ வழக்கறிஞர்கள் எங்களோட இதுலேயுமே பொறுப்பில் பக்கத்தில் இருக்காங்க, யார் அங்கங்கே இருக்காங்கன்றது அவங்கவுங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு எல்லாருமே ஒன்று கூடுற மாதிரி அவங்க எங்களுக்கு மேலே யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாம் தெரியணும் அப்படின்றதுக்காக பொறுப்பு எல்லாருமே போடுறாங்க. அப்புறம் எல்லாருமே ஒரு இடத்துல தனித்தனியாக இல்லாமல் மொத்தமாக எல்லாமே சேர்ற மாதிரி அப்படி. அக்கா, இப்போ கட்சி குறித்து வழக்குகள் வந்தால் வழக்காட தயாராக இருக்கீங்களா? கட்சி குறித்த வழக்குகள் மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நாங்கள் வழக்குகள் வந்து செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம். ஏழை மக்கள் யார் என்ன சொன்னாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் செய்கிறதுக்கு இப்போ இல்லை, எப்போவுமே தயாராக இருக்கோம். தொகுதி ரீதியாக பொறுப்பு போட்டாங்களாக்கா? தொகுதி ரீதியாக பொறுப்பு போட்டுட்ருக்காங்க. ஆல்ரெடி போட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே போட்டாச்சு. எந்த பிரச்சனையும் வழக்கறிஞர்கள் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. தேர்தல் பணி குறித்து வழக்கறிஞர் பணி எப்படிக்கா இருக்கும்? தேர்தல் பணி குறித்து எங்கள் மக்கள் மட்டும் இல்லை, எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த சம்பவம் நடந்தாலும் அங்கே போய் நாங்கள் நின்று மக்களுக்காக முழுசாக போராடுவோம். அக்கா, தளபதி எப்போக்கா வெளில வருவார்? மீண்டும் மக்களை எப்போக்கா சந்திப்பார்? தளபதி வந்து வருவார் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது தலைமை தான் முடிவு பண்ணணும். அதுக்கு ஏதாவது சட்ட சிக்கல் இருக்கா தளபதி வெளில வரதுக்கு? தளபதி வெளியே வரதுக்கு ஒரு சட்ட சிக்கலும் கிடையாது. அவர் வருவார்.